Hi everyone, welcome back to my channel Happy Vibes with Sabina. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாரும் ஈத்னா நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம். நாங்க இங்க ஈத் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாமா? எங்களுக்கு இங்க UAE-ல வெனஸ்டே ஈத், டியூஸ்டே நைட்ல இருந்தே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா பண்ற அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இதே ஊர்ல இருந்தா பூ வாங்கி கெட்டுவோம். இங்க தமிழ் மார்ட்ல போய் பூ வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் மெஹந்தி போடுற வேலை. மெஹந்தி இல்லைன்னா ஈத் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? ஸ்டென்சில் மெஹந்திலாம் வாங்கிட்டு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏர்லி மார்னிங் எஞ்சாச்சு. மெஹந்தி நல்லா பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு பிரேயருக்காக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த டைம் தொழுகைக்காக துபாய், ஷார்ஜான் எங்கேயுமே போகல. பக்கத்துல இருந்த பள்ளியிலேயே தொழுதுட்டோம். நல்லா திருப்தியா தொழுதுட்டு நிறைய துவா கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா பிரேயர் முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து கம்பல்சரியா போட்டோ எடுக்கணுமே, நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஊர்ல எல்லாருக்கும் கால் பண்ணி பேசியாச்சு. எப்பவுமே ஈத்னா மார்னிங் எந்திரிச்சதுமே பாயாசம் பண்ணிடுவேன். ஆனா இந்த டைம் பால் கொழுக்கட்டை சாப்பிடணும் போல கிரேவிங் ஆயிருச்சு. சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு, சமைக்கிறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி, எங்களோட சிம்பிள் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? பால் கொழுக்கட்டை, தோசை, கார சட்னி. பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கி எஞ்சாச்சு. நல்லா தூங்கி எஞ்சி ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி தான் செய்ய போறேன். இன்னைக்கு நான் 1 கிலோ மட்டனும் 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸும் போட்டு தான் மட்டன் பிரியாணி சமைக்க போறேன். எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மீடியம் சைஸ்ல 4 பெரிய வெங்காயம், 3 நல்லா பழுத்த தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் ஊர்ல வேலை பார்க்கும் போதெல்லாம் பொறுமையா உட்கார்ந்து காய்கறி மெதுவா கட் பண்ணுவேன். பட் இங்க எல்லாமே ஃபாஸ்ட் தான், நின்றுகிட்டே கட் பண்ணி முடிச்சிருவேன். ஊர்ல எப்படி யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. சோ நம்ம ஒரு வேலை பார்த்தா அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும். பட் இங்க அப்படி இல்லை, எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். இங்கேயும் பொறுமையா உட்கார்ந்துகிட்டே எல்லாம் கட் பண்ணலாம். பட் என்ன, வெங்காயம் பூண்டு தோல் எல்லா பக்கமும் வீடு ஃபுல்லா ஆயிரும். மறுபடியும் நம்ம தான் வீடை கிளீன் பண்ணணும். இதுக்கு பெட்டர் கிச்சன்ல இருந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இந்த மாதிரி சமைக்கும் போதெல்லாம் தனியா நின்று சமைக்கும் போது ரொம்ப போர் அடிக்கும். வீட்டுக்கு கால் பண்ணிட்டு ஹெட்செட் எடுத்து காதுல வச்சா போதும், என்னோட வேலை எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். கட் பண்ண ஆனியனை ஒரு பிளேட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பிரியாணிக்காக தக்காளி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி ஃபுல்லாவும் கட் பண்ணிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா கொடுக்கறது இந்த புதினா மல்லி இலையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி இலைன்னு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப ஜஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போறேன். டைம் 10:30 தான் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆகின பிறகுதான் சமைக்க போறேன். கெஸ்ட் வர்றாங்க. சோ சூடா சர்வ் பண்ணாதான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பெப்பர் சிக்கன் செய்யறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பெப்பர் சிக்கனுக்காக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், சில்லியையும் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் நாளே மதினால வாங்கி வச்சுட்டேன். ஃப்ரீசர்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில வச்சுட்டு இப்ப கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சிக்கன் வச்சு 2 டிஷ் தான் பிளான் பண்ணிருக்கேன். ஒன்னு பெப்பர் சிக்கன் கிரேவி, இன்னொன்னு சிக்கன் 65. பெப்பர் சிக்கனுக்காக கொஞ்சம் சிக்கன் தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப சிக்கன் 65க்காக மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டு பிரியாணிக்காக மட்டன் ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம் நானும் ஹஸ்பண்டும் கீழே இருந்த மீட் ஷாப்புக்கு போயிருந்தோம். வெளியில நல்ல வெயில். ஹஸ்பண்ட் மட்டும் போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் சும்மா அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். வெறும் மேல வந்துட்டோம். வந்து மட்டன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டு குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்ப ப்ரெஷர் குக்கர்ல கிளீன் பண்ணி வச்சிருந்த மட்டன், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி 4-5 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் முங்குற அளவுக்கு போதும். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா விசில் வரும்போது ஃபுல்லா வெளியில லீக் ஆயிரும். இப்ப ஒரு சைடு மட்டன் வேக வைக்க வச்சாச்சு. ஒரு சைடு பெப்பர் சிக்கனுக்காக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு ஒயிட் ரைஸ் தான் வச்சிருக்கேன். ஃப்ரெண்டோட பசங்களா வர்றாங்க, ரொம்ப சின்ன பசங்க. ஒருவேளை பிரியாணி காரமா இருந்துச்சுன்னா ஒயிட் ரைஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப பெப்பர் சிக்கனுக்காக மிளகும் சீரகமும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மிளகு நம்ம ஊர் மிளகா இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் காரமா இருக்கும். இப்ப பெப்பர் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பே லீஃப் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், சில்லி எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுலாம். கேஸ் இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும்.
பெப்பர் சிக்கனுக்கு வெங்காயம் வதங்குற கேப்ல சைட்ல நான் ரைத்தாக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு நான்வெஜ்னாலே ரைத்தா கம்பல்சரி வேணும். கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட கறி லீவ்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ரைத்தாக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்ததை அப்படியே கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்ப கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த மிளகு சீரக பொடியில 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிட்டு கொரியாண்டர் லீஃப் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். இப்ப தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். பிரியாணிக்காக கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அதையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்ப வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. பெப்பர் சிக்கனுக்கு ஒரு விசில் விட்டா போதும். ஒரு விசில்ல சிக்கன் நல்லா வெந்துரும். ஒரு விசில் வந்ததுமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பிரஷர் போகிற வரை வெயிட் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கேஸை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த பெப்பர்ல 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கோல்டு இருக்கும் போதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் கியூர் ஆயிரும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம மெயின் டிஷ் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் அரிசினா 3/4 கிலோ ரைஸ் வரும். அரிசியை ஊற வச்சுட்டு இப்ப பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் கீ, 2 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கீ நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாம் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருந்த சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். சைட்ல எக்கும் பாயில் பண்ண வச்சுட்டேன். இப்ப பிரியாணிக்கு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்த புதினாவை ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு புதினாவோட ஃபிளேவர் பிரியாணில இருக்கணும். எனக்கு பிரியாணி செய்யணும்னா கண்டிப்பா புதினா வேணும். மீட் இல்லாம கூட குஸ்கா மாதிரி செஞ்சிருவேன். ஆனா புதினா இல்லாம பிரியாணி செய்யவே மாட்டேன். புதினாவோட ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அரோமா வீடு ஃபுல்லா இருக்கும். புதினா ஆட் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் லிட் ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடா பண்ணணும். நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸை கண்டினியூஸா பண்ணணும். பிரியாணில இந்த ஆனியன் வதங்குறதுல தான் டேஸ்டே இருக்கு. ஆனியன் ஆட் பண்ணதுமே 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம கறி வேக வைக்கும் போதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். சோ இங்க 3 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். ஆனியன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லனா சீக்கிரமா கீழே அடி பிடிச்சிரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிறதுக்காக இந்த ஸ்டேஜ்ல தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கறி வேக வைக்கவும் நம்ம உப்பு ஆட் பண்ணிருக்கோம். சோ கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் 1 ஸ்பூன், வீட்டு மசாலா 3 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். நான் மசாலாஸ்லாம் டீஸ்பூன்ல ஆட் பண்றேன். சோ உங்களுக்கு அதிகமா ஆட் பண்ற மாதிரி தெரியலாம். நான் மெஷர்மெண்ட் ஸ்பூன்ல சொல்றேன். நீங்க அதையே நோட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் வேக வச்சிருந்த மட்டனை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா மசாலா ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு 3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப லிட் வச்சு பேனை க்ளோஸ் பண்ணிடணும். லிட் ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸ்க்கு ஏத்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மீட் வேக வச்சிருந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் ரேஷியோ. சோ 3 கிளாஸ் அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹாஃப் லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு. உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தா வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டா இருந்தது. வேக விட்டுறணும் கொஞ்ச நேரம். அரிசியும் தண்ணியும் சேம் ஸ்டேஜுக்கு வரும்போது தம் போட்டுடலாம். 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருக்கும். பாயில் பண்ண வச்சிருந்த எக்கும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டை வெல்கம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வந்து பிரியாணியை பார்த்தா சூப்பரா உதிரியா ரெடி ஆயிருந்தது. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி வந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தனை தடவை இந்த மாதிரி பிரியாணி சமைச்சாலும் சரி, தம் உடைக்கும் போது உதிரியா இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா வந்தாதான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்.
சிக்கன் ஃப்ரை பண்ற வேலை மட்டும் பெண்டிங்ல வச்சிருந்தேன். சரி சூடா பொரிச்சுக்கலான்னு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? மட்டன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, பாயில்ட் எக், இதெல்லாம் தான் இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. ரைஸ் பெர்ஃபெக்ட்டா வெந்திருந்தது. குழஞ்சு போகாம வேகாமலும் இல்லாம கரெக்டான ஸ்டேஜ்ல இருந்தது. சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டுக்காக மார்னிங் பண்ண பால் கொழுக்கட்டை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கி இருந்துச்சு. ஈவினிங்கா கிட்ஸை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போகலான்னு பக்கத்துல இருந்த லேடிஸ் பார்க்கு கிளம்பிட்டோம். பாக்குறதுக்கு என்னமோ உச்சி வெயில வெளியில வந்த மாதிரி இருக்கு. ஆனா டைம் 6:30. இங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்ததும் பார்க்ல எங்களுக்குமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்ஸோட சேர்ந்து நாங்களும் அன்னைக்கு பார்க்ல நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்படிதான் எங்களோட இந்த இயர் இது சூப்பரா போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.